இங்கே பாரு ராஜா, நடந்ததே நினச்சி வாழ்க்கையை கெடுத்துக்காத. உன் குடும்பத்தை நினச்சி பாருப்பா. முடியல பாய், முடியல. உன்னால் முடியும்பா. நீ இதே நினச்சிக்கிட்டு இருக்காத. இங்கே கொண்டா. இல்லை பாய், என்னை தனியாக விடுங்க. சூப்பர். சரிவா போலாம். ஹலோ. சொல்லுங்க பிரியா. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். வெல்வெட்டி இதேமா உனக்கு தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டேடி. சூப்பர். பிரகாஷ், நீ எப்ப வந்த? ரொம்ப கலக்கலா இருக்கு. நேத்து தான் வந்தேன். நான் ஜாலியா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, உன்னோட ஃபாரின் ட்ரீம்ஸ்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஓகே. அப்புறம் அம்மா வந்து என்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. இங்க பாரு பிரகாஷ், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எங்க வேணாலும் செட்டில் ஆயிக்க. ஆனா நான் பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாம சொல்றத அம்மா நிறைவேற்றும் போது அவங்க சொல்றத நாம தானே நிறைவேற்றணும். அதானே நியாயம். சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆமா, அந்த அதிர்ஷ்டக்காரி யாரு? வேற யாரு? நீதான். ஹேய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உன் அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா வா. என்ன மன்னிச்சிருங்க ராஜா. போடே. இது வரைக்கும் நான் தவறான முன்மாதிரியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தெளிஞ்சிட்டேன். முடியாதவங்க கூட முடியும்னு வாழ்க்கையில வாழ்ந்து கட்டுறாங்களே. ஆனா எல்லாம் இருந்தும் உன்னால முடமாகி இருந்தனே, அதை நினைச்சு தாண்டி நான் வருத்தப்படுறேன். உன் குழந்தைக்கு
ஒரு நல்ல தாயா இரு. போ போ. வாழ்க்கை என்ற புத்தகத்தில் காதல் என்பது ஒரு பக்கம்தான். அந்த பக்கம் கிழிந்து போயிடுச்சுங்கிறதுக்காக அந்த புத்தகத்தையே படிக்காம விடுறதும் விரக்தி அடைவதும் முட்டாள்தனம். காதலி போனால் என்ன, காதல் தோற்றால் என்ன, உனக்காகவே ஒருத்தி பிறந்திருக்கிறாள். தொடர்ந்து வரும் உறவுகளும் வசந்தங்களும் உனக்காக காத்திருக்கிறது. காதலுக்காக காத்திருக்கலாம், காதலுக்காக வாழலாம், காதலுக்காக கருகிவிடாதே, மடித்து விடாதே.